ஹாய் guys, வெல்கம் பேக் டு ஷத்விகா vlogs. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இது ரொம்ப பழைய வீடியோ தான். இது ரொம்ப நாள் என்னோட கேலரியில இருந்துச்சு. இது நான் ஊருக்கு போனப்ப எங்க அத்தை வீட்டு மாடி தோட்டம் தான் இது. இது எங்க வீட்டு தோட்டம் கிடையாது. எனக்கும் இது மாதிரி மாமாடி தோட்டம் வைக்கணும் ஆசை தான். ஆனா நாங்க இருக்க இடத்துல அந்த அளவுக்கு இடம் இல்ல. நான் என்னோட வீட்ல பால்கனி இருக்கு. அங்க பால்கனில என்னால மமுடிஜ செடியெல்லாம் வச்சிருக்கேன். ஓகே கைஸ், இங்க பாத்தீங்கன்னா நான் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். என் பொண்ணு நான் தண்ணி ஊத்துறேன் அம்மா சொல்லிட்டு அவளும் ஒரே அடம் புடிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு சின்னதா ஒரு செடிகளுக்கு தண்ணி ஊத்துற ஜக்கு ஒன்னு கொடுத்துட்டு, இப்ப பாத்தீங்கன்னா மாடி தோட்டத்துல தக்காளி செடி நிறைய இருக்கும். தக்காளி செடி, கத்திரிக்காய், பாகற்காய், பிராண்டை, பச்சை மிளகாய், புதினா, அப்புறம் இது மாதிரி நிறைய செடி இருக்கும். இது இல்லாம மூலிகை செடியெல்லாம் இருக்கு. இது மட்டும் இல்லங்க, நிறைய பூச்செடியெல்லாம் இருக்கு. இது மாதிரி அவங்களால முடிஞ்ச செடியெல்லாம் மாடி தோட்டல வச்சிருக்காங்க. ரொம்பவே அழகாவே இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்க்கணும் ஆசை இல்ல. இப்ப வச்சு வளர்க்கணும் ரொம்ப ஆசை வந்திருக்கு. அது ஏன்னு தெரியல. என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆனா எனக்கு இப்போதைக்கு அந்த மாதிரி வச்சு வளர்க்க இடம் இல்ல. எங்க வீட்ல நான் சில செடிலாம் வச்சிருக்கேன். அது அப்புறமா வீடியோல காட்டுறேன். ஒன்னும் இல்ல, ஒரு 5 செடி தான் வச்சிருப்பேன். மருதாணி செடி, மணி பிளான்ட், செம்பருத்தி, அப்புறம் ஒரு அழகு செடி மாதிரி வச்சிருக்கேன். அப்புறம் சாமந்தி பூ, அப்புறம் பாத்தீங்கன்னா புதினா, கற்பூரவள்ளி, துளசி என் பொண்ணுக்கு கசாயம் எல்லாம் போடுறதுக்காக தான் வச்சிருக்கேன். இது மாதிரி நிறைய செடி வளர்க்கணும்னு ஆசை. நம்மளுக்கு இப்போ இடம் இல்ல. என்னோட செடிகள் எல்லாம் ஒரு நாள் வீடியோ போட்டு காட்டுறேன். நீங்களா யாரெல்லாம் மாடி தோட்டம் வச்சிருக்கேன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஓகே, பாய்.